எம்ஜிஆருக்கு தொண்டையில குண்டடி பட்டனால அவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க. இவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நம்ம எம்ஜிஆரோட ரசிகர்கள் எல்லாருமே ஹாஸ்பிடலுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜெயலலிதாவும் வந்து நம்ம எம்ஜிஆரை ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கலைஞரும் நம்ம எம்ஜிஆரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிடல் வராரு. நம்ம எம்ஜிஆரால பேச முடியாதனால ஒரு நோட்ல எழுதி, என்னால பிரச்சாரத்துக்கு வர முடியாது, எலெக்ஷன்லயும் நிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்க பிரச்சாரத்துக்குனா வர வேணாம், நீங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கணும், அதுல நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க, இத அண்ணாவே உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே கொஞ்ச நாள்ல நம்ம அண்ணாவோட கட்சியும் ஜெயிச்சிடுது. வழக்கம் போல நம்ம எம்ஜிஆரும் ஜெயாவும் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த எம்ஜிஆரோட ப்ரொடியூசருக்கு இந்த ஜெயாங்கிற இந்த பொண்ணு நம்ம எம்ஜிஆர் கூட க்ளோஸா பழகுறது பிடிக்கல. அதனால இந்த படத்துல இருந்து நம்ம ஜெயாவை தூக்கி வேற ஒரு ஹீரோயினை போட்டுறாங்க. நம்ம எம்ஜிஆரும் நம்ம ஜெயா கிட்ட ஒரு படம் தானே வீடு பாத்துக்கலாம்னு சொல்லி ஆறுதல்லாம் சொல்றாரு. இப்ப நம்ம ஜெயாக்கு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறப்ப சிவாஜியை பத்தி அவரோட ஆக்டிங்க பத்தினா ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இதனால சிவாஜி கூடயும் நம்ம ஜெயாக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புனா கிடைக்குது. சிவாஜி கூட ஜெயா நடிச்ச எல்லா படமுமே ஹிட் ஆயிட்டே வருது. ஆனா நம்ம எம்ஜிஆருக்கு வேற ஒரு ஹீரோயினை மாத்தினால வர எல்லா படமுமே பிளாப் ஆயிட்டே வருது. இதனால நம்ம எம்ஜிஆரும் நம்ம ஜெயலலிதா கிட்ட பேசி அடுத்தடுத்த படங்கள்ல ஜெயலலிதாவையே நடிக்க வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிற படம் மக்களுக்கு மத்தியில நல்ல வரவேற்பை தருது. இப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அண்ணா இறந்துடுறாரு. இதனால கலைஞரை முதலமைச்சரா அறிவிச்சிடுறாங்க. அவருக்கு வாழ்த்து சொல்ற விதமா நம்ம எம்ஜிஆரும் மேடைக்குனா போய் அவருக்கு வாழ்த்துனா தெரிவிக்கிறாரு. நம்ம எம்ஜிஆரும் ஷூட்டிங்க்கு டைம் ஆயிருச்சுன்னு கிளம்புறாரு. இதனால ரசிகர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் பின்னாடியே போறனால பாக்குற கலைஞருக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம கலைஞரோட படம் மட்டும் தான் இருக்கு, நம்ம எம்ஜிஆரோட படமும் இல்ல, பேரும் இல்ல. இதெல்லாம் பாக்குற ஜெயலலிதாவும் ரொம்ப கோபமாகி, இந்த கட்சியோட வெற்றிக்கு நீங்களும் தான் ஒரு காரணம், ஆனா உங்களோட பேரும் இல்ல, படமும் இல்ல. இதனால நம்ம எம்ஜிஆரும் அந்த கலைஞர் கிட்ட போய் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கும் போது அவரு ரொம்ப ரூடா ஆன்சர் பண்ணனால மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா இந்த கட்சியில இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நான் தனியாவே கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன்னு தனியாவே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடுறாரு. நான் அரசியல்ல பயணிக்க போறனால நீ என் கூட இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஜெயலலிதா கிட்ட எம்ஜிஆரும் சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள்லயே நம்ம ஜெயலலிதாவோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதனால ஓஎஸ் கார்டன்ல வீடு வாங்கிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம எம்ஜிஆர் இரண்டாவது முறையா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகுறாரு. அடுத்து நடக்க போற தமிழ் உலக மாநாடுல நம்ம ஜெயாவே அரங்கேற்றினா நல்லா இருக்கும்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம எம்ஜிஆர் கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு எது விருப்பம்னு தோணுதோ அதை நீங்க பண்ணுங்கன்னு நம்ம எம்ஜிஆரும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.